ஒருத்தர் ஒரு மேரேஜுக்கு வந்திருக்காரு. அங்க மணமகளா இருக்கிற பொண்ண பார்த்ததுமே இவருக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. அங்க மணப்பெண்ணா இருக்கிறது இவரோட பொண்ணுதான். நான் வெளிநாட்டுக்கு போய் பயங்கரமா படிக்கணும். அதுக்காக எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்ற மாரி அவங்க அப்பா கிட்ட காசெல்லாம் வாங்குனது கடைசில இந்த கல்யாணத்துக்கு தான் அப்படின்றது அவங்க அப்பாக்கு புரிஞ்சுட்டு, இனிமே நம்மளுக்கு பொண்ணே இல்லடா அப்படின்ற மாரி வெறுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்படியே 3 வருஷம் போக தன்னோட பொண்ணும் பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டனால அவங்க சந்தோஷமா ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அப்பா தன்னோட பொண்ண பத்தி நினைக்காத மாதிரி ஓவரா சீன் போட்டுட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவரோட பையன், என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க அக்கா பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க, ஏன் அவளை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க, விசாரிக்க மாட்டீங்க, ஆனா அக்கா என்கிட்ட மட்டும் பேசுறாளே, என்னாச்சு உங்க 2 பேருக்கும் கேட்கவும், அவ என்ன கண்டுக்கல, அதனால நானும் அவளை கண்டுக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் தெரியாத மாதிரி கம்மன் போயிடுறாரு. ஆனா என்ன பண்ணுவாருன்னா, இவங்க கல்யாணம் ஆன இந்த 3 வருஷத்துலயும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனா தன்னோட பொண்ணும் மருமகனும் எங்க கரெக்டா வருவாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஓரமா நின்னு அவங்க சந்தோஷமா இருக்கிறத மனதார பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம தனக்கு நல்ல மருமகன் கிடைச்சிருக்கான்னு சொல்லி ரொம்பவுமே பெருமைப்பட்டிருக்காரு. அதனால எப்பவுமே தன்னோட மருமகனை பத்தி நியூஸ்லாம் வரும்போது அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி பத்திரமா சேகரிச்சுட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன்னோட மருமக மட்டும் ரோட்ல போயிட்டு இருப்பான். அந்த நேரம் அவருக்கு கால் வரவும் அந்த கால் அட்டன் பண்ற கேப்ல சைட்ல வர வண்டியை அவர் நோட் பண்ணவே இல்ல. இதனால வேகமா வர வண்டி அந்த மருமகனை இடிக்கலான்னு போகுது. ஆனா எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை தன்னோட பொண்ணை பார்க்க வருவார்ல, இவர் உடனே பார்த்து தன்னோட மருமகனை புடிச்சு தள்ளிடுறாரு. அதனால இவருக்கு அந்த கார்ல இடிச்சு காலில சின்னதா பிராக்சர் ஆகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த மருமகனும் இவர்தான் மாமனாருன்னு தெரியாமையே அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட்டும் பண்றாரு. திடீர்னு இந்த வயசானவர் முடிச்சு பார்த்தா என்னடா ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகி தன்னோட பொண்ணு வரதுக்குள்ள இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த டைம் நர்ஸ் வரனால அவங்க கூடயே எஸ்கேப் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணும் வந்து உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா என்னை காப்பாத்தினவர் தான் இங்க காணோன்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறமா இவன் வீட்டுக்கு போன பிறகு இவனோட அம்மாவோ, என்னடா இது ரொம்ப அதிசயமா இருக்கு, ஒருத்தவங்க காப்பாத்துனாங்கன்னா கண்டிப்பா அவங்க யாரு நம்மளுக்கு தெரியும், அவர் உன்னை தெரியாமே காப்பாத்திருக்காருன்னு சொல்லி பயங்கரமா அவரை பத்தி பெருமையா பேசுறாங்க. அப்புறம் இவனோட அம்மா அப்பா எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனும் ஒரு பக்கம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இவர் அட்ரஸ் கொடுத்திருப்பாரு. அதை வச்சு தன்னோட மாமனார டைரக்டா போய் மீட்டும் பண்றாரு. பாசமான மருமகனும் ஃப்ரெண்ட்லியான ஒரு மாமனாரும் கிடைச்சா இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிற ஆளு யாருமே இல்லதானே. நீங்களும் அதே மாதிரி ஒரு சந்தோஷமான ஆளா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.